கலபலைய அப்படின்னு ஒன்று இருக்குமா? கலபலைய தெரியுமா? கலபலைய குழப்பமா? கலபலைன்னு சொன்னா குழப்பம். சரியா? குழப்பத்துக்கு நாங்க சொல்றது கலபலை. இப்ப யாராவது ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க சொல்றோம் தானே, சும்மா அப்செட் ஆகாதீங்கன்னு சொல்றோம் தானே, அப்செட் ஆகாதீங்க, அதை பத்தி யோசிச்சு அப்செட் ஆகாதீங்கன்னு சொல்றோம் தானே. அந்த மாதிரி குழம்பாதீங்க. அப்ப அந்த குழப்பம் அதுக்குள்ள வருது. நீ குழம்பி போகாதீங்கன்னு சொல்றோம், அப்செட் ஆகாதீங்கன்னு சொல்றோம். அதுக்கு சிங்களத்துல சொல்றது எப்படி? கலபல வெண்ணேப்பா. நீங்க இப்ப குழம்பாதீங்க, இப்ப குழம்பிக் கொள்ளாதீங்க, எப்படி சொல்றது? இப்ப தென் கலபல எண்ணேப்பா. தென் கலபல வெண்ணிப்பா இல்ல, மே வேளாவே. இப்ப இப்பன்னு சொல்றது அந்த டைம்ல மட்டும் அந்த 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 தருணத்தை இல்ல நாம சொல்றது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனை தான் நாங்க சொல்றோம். நேரத்தை. அப்படித்தானே? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க சொல்றோம். மேவேலாவேன்னு சொல்லணும் நாம. இப்ப நீங்க கவலைப்படக்கூடாது, இப்ப நீங்க குழப்பம் அடையக்கூடாது. ஒரு ஆறுதல் சொல்ற சந்தர்ப்பத்துல நாங்க சொல்லுவோம் என்ன, சில சந்தர்ப்பங்கள்ல. அடுத்தது குழம்பி போய் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க சொல்லுவோம், தென் கலபல வெண்ணிப்பா. கோவத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்க சொல்லுவோம், அப்படித்தானே? இப்ப குழம்பாதீங்க, இப்ப குழப்ப போடாதீங்க. அப்ப தென் கலபல வெண்ணேப்பா, தென் மேவேலாவே கலபல வெண்ணேப்பா, மேவேலாவே தென் மேவேலாவே கலபல வெண்ணேப்பா, மேவேலாவே அப்படின்னு சொன்னா இப்பன்ற அந்த அந்த சிச்சுவேஷனை குறிக்கும், அந்த 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 தருணத்தை குறிக்கும். விளங்கிட்டா? நேரத்தை, அந்த நேரத்தை. ஓ சரி. இந்த நேர்மை தெரியுமா? நேர்மை, நேர்மை, நேர்மைக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது? நேர்மைக்கு அவங்க 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 மனுஷியா, அவங்க மனுஷியா, நேர்மையான மனிதன். எஸ், அவங்க மனுஷியான்னு சொன்னா நேர்மையான மனிதன். அப்ப அளவுக்கு மீறி எப்படி சொல்றது? நீங்க கேட்கறதெல்லாம் தெரியாத வசனமா கேட்கிறாரு. என்ன? அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறி கதைக்காத, அளவுக்கு மீறி அநியாயத்துக்கு, அளவுக்கு மீறி அப்பாவி ஆகாத, அப்படிலாம் சொல்றேன் நாங்க. அளவுக்கு மீறி நேர்மையா இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறி நேர்மையா இருந்தாலும் ஒருத்தனுக்கும் பிடிக்குது இல்லை, அதனால அளவுக்கு மீறி நேர்மையா இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன? அப்ப அந்த அளவுக்கு மீறின்னு எப்படி சொல்றது? ஓனாவட்ட வாடா, ஓனாவட்ட வாடா, ஓனாவட்ட வாடா சலக்கான்னிப்பா. வடாண்டா என்ன சார்? வடாண்டா விட, பெரிய கூடுத விட விட. ஓ வடான்னு சொன்னா விடவும். ஏக்கட்ட வடா அதை விட, ஒயாட்ட வடா உங்களை விட, ஈட்ட வடா அதை விட, ஈட்ட வடா முகுத் கரண்டவே மாட்டேன். ஓ அதை விட ஒன்னும் செய்யல எனக்கு. அந்த விட விடன்னு வருது, அந்த விட. அதுக்குதான் வடா. ஒயாட்ட வடா ஏ ஹோந்தாய் உங்களை விட நல்ல. மேக்கட்ட வடா மேக்க லோக்குய், இதை விட இது சின்னது பெருசு. அப்ப வடான்னு சொன்னா அந்த விடன்னு சொல்றோம் நாங்க, அதுதான் அது. அப்போ ஓனாவட்ட வடான்னு சொன்னா அளவுக்கு மீறி, அளவுக்கு அதிகமானு சொல்றோம், அளவை விட. ஓனாவட்ட வடா தேவையை விட ஓனாவட்ட வடா. அப்ப அளவுக்கு மீறின்னு சொல்லும் போது ஓனாவட்ட வடான்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓனாவட்ட வடா, ஓனாவட்ட வடா. அளவுக்கு மீறி, அளவுக்கு அதிகமா என்ன செய்யக்கூடாது? நேர்மையா இருக்கக்கூடாது. எப்படி சொல்றது? நேர்மையா இருக்கிறதுக்கு என்ன சார்? அவங்க அவங்க ஓனவட்ட வடா அவங்க இன்னேப்பா, அவங்க வெண்ணேப்பா, அவங்க வெண்ணேப்பா, அவங்க இன்னேப்பா இல்ல, அவங்க இன்னேப்பா இல்ல, அவங்க வெண்ணேப்பா. நேர்மையா இருக்க வேண்டாம். இருக்கிறது நடக்கிறது என்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. நடக்கிறதுனா காலால் நடக்கிறது இல்ல, சும்மா ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா ஆக்சிடென்ட் காலால் நடக்குது. அப்போ ஏதோ ஒன்று ஆகுது, ஹேப்பனிங், சம்திங் ஹேப்பன். அந்த அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க சொல்றது என்ன சொன்னா ஓனாவட்ட வடா அவங்க வெண்ணேப்பா, அவங்க வெண்ணேப்பா. சும்மா கழுதை ஆகாத, அவங்க வெண்ணேப்பா, சும்மா கழுதை ஆகாத,
சும்மா முட்டாளாகாத, சும்மா மோடையன மாதிரி நடந்து கொள்ளாத. அப்படிலாம் கதைக்கிற கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சும்மா பைத்தியக்காரன் ஆகாதன்னு சொல்லுவோம். மட்டக்களப்பு பாஷையில சும்மா பைத்தியாரனா இருக்காடா. ம். அந்த பாஷை நல்லா இருக்குது கேட்கறதுக்கு தெரியுமா? நான் இன்னைக்கும் கேட்டுறேன். என்ன அவரு அவங்கண்டா என்ன சார்? அவங்க என்ன? என்ன சொன்னியாங்க அவரு? நீதானே வந்தியான்? சும்மா பைத்தியாரனமாய் கத்திட்டு இருக்காம, இந்த அழாமன்னு சொல்றத கத்திட்டு இருக்காம சொல்லுவாங்க. சரி. ஓ! இல்மாவெல்லாம் பாக்குது. நாங்களும் கிழக்கு மாகாணம் தான். என்ன இப்படி கதைக்கிறாரு இவரு? இது கிழக்கு மாகாணத்துல இங்கால பக்கம் கொஞ்சம் ஏற அவருக்கு கொஞ்சம் இங்கால. சரி. அப்ப என்ன சொல்றது? சும்மா பைத்தியகாரன் ஆகாத, சும்மா முட்டாள் ஆகாத அப்படின்னு சொல்றது தானே? ம். எப்படி சொல்றது? சும் சும்மா கழுதை ஆகாத. சும்மா சும்மாண்ட எப்படி சொல்றது? அதான் தெரியாது. இன்னைக்கு கேட்கிற ஒரு சொல் கூட தெரியாதுன்னு. நிக்காங். கேட்ட பேரு நிக்காங். நிக்காங். கேட்டதுதான் சார். ஆனா அந்த டைமுக்கு அந்த சரி. டிரான்ஸ்லேட்டுக்கு வாரிக்கு பெரிய பிரச்சனை. கழுதைக்கு நாங்க என்ன சொல்றது? பூர்வா. பூர்வா. அப்ப ஒரு கழுதைக்கு எப்படி சொல்றது? பூர்வாக். பூர்வெக். எக் வரணும் பூர்வெக். உயிர் உள்ளதுக்கு ஓ. படிச்சிருக்கோம். நிக்காங் பூர்வெக் வெண்ணேப்பா. கழுதை ஆகாது. அப்ப நிக்காங் பூர்வெக் வகே வெண்ணேப்பான்னு சொன்னா சும்மா கழுதை மாதிரி நடந்து கொள்ளாதன்னு அர்த்தம். கழுதையாகாத நிக்காங் பூர்வெக் வெண்ணேப்பா. சும்மா கழுதையாகாத நிக்காங் பூர்வெக் வெண்ணேப்பா. பூர்வெக் வகே வெண்ணேப்பா. வகே என்று சொல்ல நாம அதுக்குள்ள சேர்த்தமாக இருந்தா நிக்காங் பூர்வெக் வகே வெண்ணேப்பா என்ன சொன்னா சும்மா கழுத மாதிரி நடந்து கொள்ளாது. நிக்காங் மோடேக் வகே வெண்ணேப்பா. சும்மா முட்டாள மாதிரி நடந்து கொள்ளாது. நிக்காங் பிசெக் வகே வெண்ணேப்பா. சும்மா பைத்தியகாரன மாதிரி ஆகாது. ரைட்டா? ஓ. அதான். விளங்குதா இல்மா? சொல்லுங்க பாப்போம். என்னது? சும்மா லூசன மாதிரி ஆகாது. எப்படி சொல்றது? எப்படி விளங்கல? மோடேக் வகே வெண்ணேப்பா. அப்ப வெண்ண எப்பான்னு சொன்னா ஆக வேண்டாம். வெண்ண பேண்டா என்ன அர்த்தம்? வெண்ண பே ஆக முடியாது, ஆகி இருக்காது, ஆக முடியாது, ஆகி இருக்காது அப்படின்னு அர்த்தம். வெண்ண பே. ரைட்டா? ஓ. எனக்கு சுயநலமாக இருக்க முடியாது. எப்படி சொல்றது? சுயநலத்தை தெரியாதுன்னு. ஆத்மார்த்த எனக்கு காமி. தெரியாது. ஆத்மார்த்த காமி. ஆத்மார்த்த காமி. ஆத்மார்த்தகம். சார் சரியா? ரொம்ப சின்ன இதுக்கு பெரிய ஒரு எழுத்தாரிக்கு. ஓ, அது அப்படித்தான். ஆத்மார்த்த காமி. ஆத்மார்த்த காமி. ஆ. ஆத்மார்த்த காமி. ஆத்மார்த்த காமி. ஓ. என்னால சுயநலமா. சுயநலமா இருக்க முடியாது. எப்படி சொல்றது? මට ආත්මාර්ථ කාමී ඉන්න බෑ. வெண்ண பே. வெண்ண பே. එන්න බෑ. வெண்ண பே. மட்ட ஆத்மார்த்த යාගර காமி. වෙන්න වෙනවද? அப்படி ஆகிறது. சுயநலமாக. වෙන්න. ஓ. அந்த சுயநலமாக ஆகிறதுக்கு முழுசு என்னது? முழுசா சொல்றது. வெனவா. வெனவா ஆகுது. வெனவா. இது இங்க பாருங்க. எனவா. ஓ ரஃபீக். வெனவா. வெனவான்னு சொன்னா எனவா படிச்சீங்க. ஆகுது, நடக்குது, படுதுன்ற பல அர்த்தங்கள் தரும் அது. படுதுன்னு சொன்னா இப்படி படுறது இல்ல. இப்ப நாங்க சொல்றோம் தானே. இப்ப 6 மணி ஆயினா என்ன படும்?
நிலா வெளிச்சம் படம். நிலா வெளிச்சம் பாடுவேன்னு இருட்டுப்படாதா அப்ப ஓ, இருட்டுப்பட்டா இருட்டு படம். ஓ, அப்படியே வச்சுக்கலாம். அது பட்டா வலிக்குமா அப்ப காயமா ஏதோ இருக்கும் ஒண்ணு ஏதோ தடவி ஒண்ணு ஆகுது. அப்படி ஆகுறதுக்கு வேணவா ரே வேணவா அப்ப விடியுதுன்னு சொல்றது தானே அதுவும் ஏதோ ஒண்ணு நடக்குது விடியுதுன்றது இவரது நடக்குதுன்ற தமிழ்ல சொல்லிருந்தாங்க விடிகிறதுன்னு சொல்றோம் அப்ப அதுவும் எலிவேனவா ஆஹ் எலிவேனவா அந்த இடத்துல எலிவேனவான்னு சொல்லுவோம் விளங்கிட்டா ஏதோ ஒண்ணு தேவனவா அதுல வராது எனக்கு சிறப்பு. உதயவேனவா அல்லாது எலிவேனவா காளையாகும் போதுன்னு சொல்லும் போது உதயவேனக்கொட்டை உதயவேனக்கொட்டை என்னன்னு சொன்னா காலையில வந்துருங்கன்னு அர்த்தம் காலை ஆகிற சந்தர்ப்பத்துல வாங்கன்னு அர்த்தம் எலிவேனக்கொட்டை என்னன்னு சொன்னா விடியக்குள்ள வாங்கன்னு அர்த்தம் எலிவேனவான்னு சொன்னா விடியுதுன்னு அர்த்தம் விளங்கிட்டா வெனவாவில் அப்படி ஒரு விளக்கம் ஒன்று இருக்கு அதை நல்லா விளங்கி கொள்ளணும் அந்த வெனவாவை விளங்கி கொள்ளணும் நல்ல வடிவா சரியா என்னால நோஞ்சானாக இயலாது எப்படி சொல்றது நோஞ்சான தெரியுமா உங்களுக்கு முடிய போகுது இல்ல முடிச்சு இப்ப நாம எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற ஆக்குறதுன்னு சொன்னா இப்ப சில இடங்கள்ல சமைக்கிறது சில இடங்கள்ல ஆக்குறதுன்னு பயன்படுத்துவாங்க சரியா இப்ப கிழக்கு மாகாணத்துல கிழக்கு மாகாணம் மட்டுமே இல்ல வட மத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கெக்கிராவ புலனருவ அங்கேயும் ஆக்குறதான் சமைக்கிறல்ல சமைக்கிற எங்கன்னு சொன்னா வட மாகாணத்துல சமைப்பாங்க அதே மாதிரி இங்க மத்திய மாகாணத்துல எல்லாம் சமைப்பாங்க தென் மாகாணத்துல எல்லாம் சமைக்கிறது சரிதானே மத்த இடத்துல எல்லாம் ஆக்குறது கொழும்புலையும் ஆக்குவாங்க கொழும்புலையும் ஆக்கிதான் கொடுக்குறது சமைச்சு கொடுக்குறல சோறு ஆக்குறது கறி ஆக்குறது சில இடங்கள்ல சோறு சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கறி சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப தனுஷன் எல்லாம் வந்துட்டு குழம்பெல்லாம் சமைக்கவே மாட்டாங்க ஆக்கவே மாட்டாங்க அவங்க வைப்பாங்க அப்படித்தானே தனுஷன் குழம்பு வைக்கிறது அப்படிதானே குழம்பு வைக்கிறது அப்ப வைக்கிறதா கீழே வைக்கிறது அது இல்ல தனுஷன் எங்க கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன் உங்களோட பேச கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன் நீங்க தலைய மொட்டைய மட்டும் காட்டிட்டு இருந்தீங்க எங்களுக்கு தெரியாது படிச்சீங்கன்னா சரி நீங்க போனை படிச்சீங்கன்னா சரி தனுஷன் நல்ல விளங்கும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க இன்னும் இறக்கம் காட்டுங்க அவர் கழிச்சிட்டாரு போன் போது படுத்துட்டீங்களே சரி அது சரி முதல்ல இருந்தது நல்ல போல இருக்கு இப்படி ஆக்குறது இருக்குதானே ஆக்குறதுன்னு சொன்னா இப்ப கறி அந்த இதெல்லாம் அடுப்புல வச்சு சமைக்கிறது இருக்குதானே சமைக்கிறது வந்து அதாவது அவிச்சு சமைச்சு எடுக்கிறது தானே அதுக்கு வந்துட்டு உயனவா சிங்களத்துல அது உயனவா சரியா ஆனா உருவாக்குறது இருக்கே உருவாக்குறது ஹதனவா உடைஞ்சதை சமைக்கிறது இருக்கே அது ஹதனவா ரைட்டா அப்ப சமைக்கிறதுக்கு ஹதனவாவும் சொல்லலாம் உயனவாவும் சொல்லலாமா சார் வண்டி உடைஞ்சு போச்சு வேலைக்கு விட்டுருவோம் அதை வந்து ஹதனவான்னு சொல்லுவாங்க பத் வந்து ஹதனவா இல்ல சோறு ஆக்க முடியுமா நம்மளால இல்ல அது உயனவா அது உயனவா சோறை ஆக்க முடியாது ஏனென்றா அது இறைவனுடைய படைப்பு இயற்கையினுடைய படைப்பு அது அரிசா இருக்குது தண்ணியில போட்டா சோறு ஆகும் அது நாம ஆக்குறது இல்ல அது ஆகும் அது உயனவா தான் இப்ப நாம ஆக்குறது என்ன தெரியுமா சாப்பாடு ஆக்கலாம் இப்ப சோறு பொரியல் கறி இதெல்லாம் நாம சேர்த்து ஒரு சாப்பாடா ஆக்கலாம் உண்மையா இல்லையா உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது சாப்பாடு ஆக்கலாம் ஆக்க முடியாது யாராலையும் சாப்பாடுங்கிறது பொதுவான சொல்லுதானே அதேதான் அப்ப கேமஹாதனவா வீட்டுல கேமஹாதனவா இப்ப கேக் இருக்குதானே கேக் வந்து ஒரு மரத்துல வந்து கேக்க பிச்சுட்டு வந்து அவிக்கிறல்லையே அதுக்கு நாம வேலை செஞ்சு அது ஆக்கணும் அப்ப கேக் ஹாதனவா இப்ப தேத்தனி இருக்குதானே தேத்தனிய வந்துட்டு மாட்டுல உள்ளது கறந்த உடனே தேத்தனியா வரப்போகுது இல்லையே அதுக்குள்ள சீனி போடணும் தேயில போடணும் அப்ப ஹாதனவா விளங்குதா இப்ப நான் சொல்றது நாம ஆக்குறதெல்லாம் ஹதனவா நாம சமைக்கிறதெல்லாம் உயனவா இப்ப இந்த சமைக்கிறதுக்கு சில இடங்கள்ல ஐயோ
சமைக்கிறதுக்கு சில இடங்கள்ல ஆக்குறன்னு தானே சொல்றது. அந்த ஆக்குறன்னு சொல்லும்போது அதிகமா முஸ்லிம் மக்கள் பயன்படுத்துறதுன்னு சொன்னா சமைக்கிறது இல்ல, ஆக்குறது அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இந்த ஆக்குறத ஓகே. நாம அவங்களுக்கு சொல்லிக் குடுத்த உடனே, என்ன சார் ஆக்குறது என்ற பிரச்சனை ஒண்ணு வரும். அப்ப அதுல பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா, அந்த மொழியில உள்ள பிரச்சனை தான். அந்த மொழி திருத்தம் ஒன்று இருக்கணும். சமைக்கிறது. அதாவது ஒண்ட ஒண்ட வந்து நம்ம ஏதாவது இல்ல ஒண்ணு பொதுவான மொழி ஒன்று இருக்கே சார் இப்ப. இல்ல அது நம்மளுக்கு பொதுவான மொழி ஒன்று இருக்கே. சமைத்தல். ஆக்குறதுங்கிறது வந்துட்டு புக் படிப்பு மொழி இல்லையே. அது சமைக்கிறதுங்கிறது தான் அது பேச்சு வழக்குல வந்ததுதான் ஆக்குறங்கிறது. அது எங்க ஆக்குறது. பேப்பர்லயும் வர மாட்டா. ஓ! ம். அ அது நாம ஆக்கு சொன்னா உருவாக்குறோம்ங்கிற உருவாக்குறது தான் மாதிரி. வரும். ம். அப்ப அதுதான் அதுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை. விளங்குச்சா? அதனால ஆ சமைக்கிறது இருக்கு ம். தானே. சமைக்கிறதெல்லாம் உயனவா? ஆக்குறதெல்லாம் ஹதனவா? இப்ப கேக்கும் நாம சமைப்போம்னு சொல்லுவோம். என்ன? கேக் ரெடி பண்ற, கேக் தயாரிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். என்ன? ஆ அதெல்லாம் ஹதனவா. ம். இப்ப அது ஹதனவா தான். நாம தமிழ்ல ஓ! தேத்தனி ஊத்துவோம். உயனவா வைக்கல ஊத்துறன்னா அது. வக்கரணவான்னு சொல்றது. ஊத்துறன்னா வக்கரணவான்னு சொல்றது. சரியா? இப்ப தே வக்கரணவான்னு சில இடங்கள்ல பயன்படுத்துறான். ஆனா தே ஹதனவான்னு சொன்னா சிம்பிள். அது பொதுவான ஒரு சொல். தே ஹதனவா. ரைட்டா? ம். அப்படி பயன்படுத்துறது. ரைட்டா? ஜேம் ஹதனவா. நாம சரி, ஜேம் சரி. காய்ச்சுரு. ம். அப்படிதானே? ஜேம காய்ச்சுரு. ஜேம் காய்ச்சுறானே. ஆனா ஜேம் நம்ம காய்ச்சுறல. உண்மையில ஜேம் வந்துட்டு நம்ம தயாரிக்கிற. மாங்காயோ, இல்ல ஏதோ ஒரு புளியோண்ட போட்டு, ம். சீனி போட்டு, அதுக்குரிய விஷயத்த வச்சு நாம அத சமைக்கிறது. அப்ப ஜேம் ஹதனவா. எதெல்லாம் நாம மிக்ஸ் பண்ணி ம். சமைச்சு ஒரு உண்டா உருவாக்கி எடுக்கிறோமோ, அது எல்லாம் ஹதனவா. ரைட்டா? ம். சரி. இப்ப இன்னும் ஒன்று இருக்கு. இந்த புல்ல பெக்குறது இருக்கு தெரியுமா? ஓ! லமாய் ஹதனவா. புல்ல வளர்க்கறதுக்கு சொல்றது லமாய் ஹதனவா. வளர்க்கறதுக்கும் ஹதனவா. வளர்க்கறதுக்கும் ஹதனவா. அவ்வளவு பிரச்சனை ம். இருக்கு. இல்ல லேசான இதுகள் தான் சார். இந்த பாயிண்ட்ஸ்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, அந்த மாரி ம். இப்ப செய்றதுக்கு அகதனவா, தானா உருவாகுறதுக்கு உயனவா முடிஞ்சது. இல்ல. அதேதான், அதேதான், அதேதான். உயனவா. அப்ப ம். தானா உருவான நாம தான் செய்றது. அது உயனவா. நம்மளால செய்யப்படுற அது செய்படும். ஓ! நம்ம ஒரே செய்யப்படும். விஷயத்த போட்டு அவிச்சு விடுறாங்க. அது சரி, உயனவா. சரி. சோள கதிர் எடுத்தாலும் அது ஹதனவா இல்லையே. அது அது உயனவா தானே. தம்பனவா. அது அவிக்கிறது. தம் அவிக்கிறது. அது அது தம்பனவா. அந்த வித்தியாசங்கள தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஓ! தம்பனவா? தம்பனவா, தம்பனவா. தம்பனவா? அவிக்கிறதுக்கு தம்பன எல்லாம் தம்பனவா? தம்பன இந்த பிட்டு தம்பனவா. பிட்டு தம்பனவா? ஓ! பிட்டு தம்பனவா. ஆ. ஆ. இப்ப பிட்டு பிட்டு கடலை. பிட்டு நாம தம்பனவா இல்ல. பிட்டு ஹதனவா. பிட்டு தம்பனவா தான். ஆனா ஹதனவா. ஏன் தெரியுமா? அத நாம உருவாக்குறோம். ஆ. சோளத்த நாங்க வந்துட்டு கொட்டையெல்லாம் ஒட்டி, ஒட்டி உருவாக்குறோமா நாம? இல்ல ஆ. தானே! ஆனா அடுப்புல அடுப்புல இல்ல வேகுதுன்னு சொல்றதுக்கு ஆ சொல்லலாம்ல. என்ன சார்? இப்ப அதுக்கு நம்ம அது ஹதலா தம்பனவா? தெம்பெனவா, தம் தெம்பெனம், தெம்பல தெம்பெனவா. ஆ, தம்பனவா செய்யிறது ஒருத்தரால. தெம்பெனவா அது அவியுது. இப்ப பத்தெம்பெனவா. ஆ. ஹதலா சோளம் அவியுதுன்னு சொல்லலாம் நாங்க. பத்தெம்பெனவா. ஆ. ரைட்டா? பத்தெம்பெனவா. ஓ! இப்ப சோறு அவிக்கிறன்னு நம்ம பயன்படுத்தலாம். கோவத்துல நாங்க சொல்றோம் தானே. இது அவிச்சு, அவிச்சு கொட்டியே என்னால ஏலாம கிடக்கு. அப்படி சொல்றது தானே நாங்க. அத மாதிரி தம்பல தம்பல தீல எப்பாவேலா தேன். தம்பலா, தம்பலா, அவிச்சி. ஆ. தம்பனவா, தம்பலா, தெம்பெனவா, தெம்பிலா. சரியா? ஓகே. சரி. அப்ப இது படிச்சாச்சு. இந்த நோஞ்சான்னு சொல்றது தெரியுமா? சும்மா நோஞ்சான் ஆகாது. இது சொல்றோம் தானே. ம். அதுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? நோஞ்சலேக். நோஞ்சலே அதுவும் சேம் தானே சார். தமிழும் இடைக்கிட்ட சேமா வருது. ஓ! நோஞ்சலை. அதான் தமிழும், சிங்களமும் ஒண்டா வந்தா அது தமிழ் இல்லன்னு நெனச்சுக்கங்க. அது வேற எங்கேயோ இருந்து வந்த ஒரு பாஷை. ம். இங்கிலீஷ்லயும் அப்படித்தான் வரும் தெரியுமா? நூடுல். ஆ. இங்கிலீஷ்ல வந்து நோஞ்சலையா இருக்குதா? நோஞ்சானுக்கு வந்துட்டு நூடுல்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல. நூடுல்ஸ். அதிலிருந்து வந்தது தான் நூடுல்ஸ் போல. அதான். நோஞ்சு போய் தானே கிடக்கும் நூடுல்ஸ்.
நூடுல் என்று ம். சொன்னா நோஞ்சான் அர்த்தம். ரைட்டா? ம். ஐ கான் பி எ நூடுல். என்னால நோஞ்சான் ஆக முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி. நூடுல். நோஞ்சான். நோஞ்சல். அப்படி வரும். சரி. அப்ப நூடுல் நோஞ்சு போய் கிடக்கிறதெல்லாம் அப்படி வரும். அது ஏதோ ஒரு பாஷை. அது கொமனான ஒரு சொல்லா இருக்கும். அது தமிழா இருக்காது நோஞ்சான்ன்றது. சரி. ம். அடுத்தது சும்மா பபாவா ஆகாது. சரியா? சரி சொல்லிவிட்டு அங்கே வதிச்சிருக்கீங்க. சொல்றேன். அப்படியெல்லாம் சொல்றதானே. நான் இதெல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்ணேன்னு சொன்ன அந்த பெட்டிகுலோ ஸ்லோகன்ல இருந்து எடுத்து கண்டுபிடிச்சது அது. சும்மா வவா ஆகாது. சரியா? பபாவும் இல்ல சொல்றது. வவா ஆகாது. சரியா? சும்மா வவா மாதிரி நடக்காது. சொல்லுவாங்க. சும்மா பபா மாதிரி ஆகாது என்று சொல்லுவாங்க. பபாவாகாத, பபா பாட் போடாத. எப்படி சொல்ற? இப்போ பபா கூத்து போடாத. ஏதோ ஏதோ அப்படி ஒன்று சொல்றதானே. இந்த பபா மாதிரி நடந்து கொள்றது. அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றானே. சும்மா ஓ பபாவாகாத. ஆ? சும்மா குழந்தை பிள்ளை போல நடக்க. ஓ பபாவா. நிகா தொத்த பபாய்க்கு வகை வெண்ணேப்பா. தொத்த பபா. என்னது? தொத்த பாபா. தொத்த பபான்னு சொன்னா வாய்க்குல விரல வச்சா கடிக்க தெரியாது. அதான் தொத்த பபா. ஆ. வாய்க்குள்ள விரல வச்சா கடிக்க தெரியாது. அது தொத்த பபா. நீங்க தொத்த பபைக்கு வகை வெண்ணேப்பா. வாய்க்குல வச்சா கடிக்க தெரியாத புள்ள அவரு. அப்படி ஆகாதன்னு சொல்றேன் தானே. ஒன்றும் தெரியாத பிள்ளைய மாதிரி குழந்தை பிள்ளை மாதிரி ம். இருக்காதுன்னு சொல்லும்போது தொத்த பபைக் வகை வெண்ணேப்பா. சரியா? ம். ம். சரி. சனி என்ன தெரியுமா உங்களுக்கு? சனியன் ஓ சனியன் சனியன் கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தமிழே தெரியாது. சனியன் என்றா என்ன? சனியன் சும்மா சனி சனியன மாதிரி செனசு. சனியன மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்றோம். ஓ சனியம் பிடிச்சவன் இவன் அப்படி சொல்றானே. இவன் ஒரு சனியன் ஓ அப்படி சொல்றதா தனுஷன்? சனியன் ஓம் சார். சனியன் என்று சொல்றதா? அத கால கண்ணியா. காலக்கண்ணியா. கால கண்ணியா. சனியம் பிடிச்ச வாழ்க்கைன்னு சொல்றேன் தானே. இது ஒரு சனியம் பிடிச்ச வாழ்க்கைப்பா. ஒன்றும் சரி வருது இல்ல. காலக்காண்ணி ஜீவித் ஆக்மே. வேலைக்கு வேலைக்கு வேட. காலக்காண்ணி வெடாக்குமே. அப்படி சனியம் பிடிச்ச வேலை அது. காலக்காண்ணி. ஏனெண்டா அது அது காலம்தான் போகும் தவிர ஒன்றும் நடக்கிறது இல்லை அங்க. நமக்கும் ஒரு பிரயோசனமும் இல்லாம அப்படி இருக்குதானே. காலக்கண்ணின்னு சொல்றது. அத காளையன்னு சொன்னா என்னது? காலம். கண்ணி கனவான்ற சொல்ல இருந்தும் அந்த காலக்கண்ணி. காலத்தை தின்றது. அப்ப சனியனதான் காலத்தை தின்றும். காலக்கண்ணி வேட. சரியா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க சொல்றோம் தானே. நான் போறேன், சாப்பாடு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து சாப்பிடுறதுக்கு பிரச்சனை இல்லை. இந்த எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னதான் இது, நீங்க சாப்பிடுறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? நீங்க இதெல்லாம் குடிச்சதுக்கு பரவாயில்லை, குடிச்சதுக்கு பரவாயில்லை, குடிச்சதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க செய்துட்டு போங்க பரவாயில்லை, நீங்க குடிச்சிட்டு போங்க அது பரவாயில்லை, நீங்க சாப்பிட்டுட்டு போங்க பரவாயில்லைன்னு சொல்றேன். எப்படி சொல்றது? இறந்த கால சொல்லோட தேய போட்டு கமக்னேன்னு சொல்லணும். நீங்க சாப்பிட்டதுக்கு பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு பரவாயில்லைன்னு சொல்றது. ஓயா கேவா. கேவாண்டா என்னது? சாப்பிட்டுட்டீங்க. கேவட்டு கமக்னே. ஓயா கேவட்ட கமக்னே. நீங்க சாப்பிட்டதுக்கு பரவாயில்லை. ஓயா ஓனத்தரம் பிவோட்ட கமக்னே. நீங்க வேண்டிய அளவு குடிச்சதுக்கு பரவாயில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க குடிச்சாலும் அது பரவாயில்லை அப்படின்னு சொல்றது தானே. ஓயா பிவோட்ட கமக்னே.
நீங்க அம்மாட வீட்டுக்கு போனத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி சொல்றது தானே? ඔයා ගියාට කමක් නැහැ. ඔයා අම්මලගේ ගෙදර ගියාට කමක් නැහැ. ගියාට කමක් නැහැ. කෑවට කමක් නැහැ. බිව්වට කමක් නැහැ. බැලුවට කමක් නැහැ. ඔයා ගැහුවට කමක් නැහැ. මං තරහ නැහැ. நீங்க அடிச்சதுக்கு நீங்க எனக்கு அடிக்கிறீங்க தானே? நீங்க அடிச்சதுக்கு அம்மாவ பார்த்து சொல்றோம் நாங்க. நீங்க அடிச்சதுக்கு பரவால்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கோவம் இல்ல. මං තරහ නැහැ. நான் கோவம் இல்ல. ඔයා ගැහුවට කමක් නැහැ. நீங்க அடிச்சதுக்கு பரவால்ல. நீங்க அடிச்சா பரவால்ல. அப்படி சொல்றோம் தானே? நீங்க அடிச்சா பரவால்ல. நீங்க ஏசினா பரவால்ல. நீங்க ஏசினா பரவால்ல. நீங்க வந்து வீட்ட வந்து இருங்க. இல்ல தம்பி நான் உனக்கு எந்த நேரம் ஏசி இருக்குறேன் தானே. உனக்கு அது பிடிக்கு இல்லம்மா பிரச்சனை இல்ல. நீங்க ஏசினதுக்கு பரவாயில்ல. நீங்க வீட்ட வந்துருங்க. அப்படி சொல்றேன் தானே? அந்த சந்தர்ப்பம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல தெரியுமா அந்த சந்தர்ப்பம்? ஓ நீங்க ஏசினா பரவாயில்லையாம்மா நீங்க ஓ வந்து வீட்டு இருங்கன்னு சொல்லுவோம். அப்ப அந்த சந்தர்ப்பம் ඔයා බැන්නට කමක් නැහැ. நீங்க ஏசினதுக்கு பரவால்ல. நீங்க ஏசினா பரவாயில்ல. ගෙදර ඉන්න. வீட்ட வந்து. මං තරහ නැහැ. பனினவா பனினவாண்டா ஏசுறது ඔව්. බැන්නාන්ඩා ஏசியாச்சு. பென்னா ஏசியாச்சு. ஏசியாச்சு அந்த பனினவா, அணினவா அதுக்கு தான் அந்த வீடியோ ஒண்ணு போடுவோம்னு இருந்தேன் நான். போடுவோமா? பெரிய போர்டு ஒண்ணு வாங்கி வந்து பெருசா எழுதணும். எழுதுனா தான் சரி. இல்ல சார் சின்ன சின்ன போட்டா ஈஸியா இருக்கும் அந்த நவா கரணவா அந்த இதுகளுக்கு போட்டீங்க ரெண்டு ம். ரெண்டு போட்டுல ரெண்டா எழுதினா கூட ஓ. அதுல பாதியா இருந்துச்சு ரெண்டு வீடியோ அது கணக்கா கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் ம். தேவைப்பட்ட மாதிரி எடுத்து வச்சு பாத்துக்கலாம் கேட்டுக்கலாம் ஓ. அப்ப அதுதான் அது. பென்னට කමක් නැහැ. කෑවට කමක් නැහැ. ගියාට කමක් නැහැ. நீங்க எங்கட வீட்ட வந்ததுக்கு பரவாயில்ல. நீங்க வந்தா பரவால்ல. ඔයා අපේ ගෙදර ආවට කමක් නැහැ. මං තරහ නැහැ ඔයත් එක්ක. நான் கோவம் இல்ல உங்களோட. விளங்கிட்டா? ம் என்ன வசனங்கள்லாம் புதுசாவா இருக்கு? இன்னைக்கு? லைட்டா லைட்டா. சரி. உங்களுக்கு ஏதாவது இந்த வார்த்தைகள் தெரியணுமா இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நான் சொல்லி தருவேன். யாருக்காவது அந்த ஏசணுமா? பேசணுமா? தேயிலை பிரச்சனை இன்னைக்கு டீ பிரச்சனை ஒன்று வைத்துக்கிட்டு இருந்துச்சு டீ பிரச்சனையா? அந்த குரூப்ல போட்டிருந்தோம் இந்த தேயிலை சூடா இருக்குது ஆறுனதுக்கு அப்புறம் குடிங்க தே ரத்வலா தியன்னி நிவுனட்ட பஸ்ஸே பொண்ணு அப்படியா ඒක රස්නේ. ඒක රස්නේ. ஆ ඒක ඒක රස්නේ. රස්නේ ඔව්. නිවුණට පස්සේ බොන්න දැන් නිවුනට පස්සේ බොන්න. ஓகே மழை பெய்யுது ඔව්. அத என்ன மாதிரி சொல்ற சார் மழை பெஞ்சிட்டு இருக்கு ඔව්. விடல்ல நிவுண்ண அப்படியே නිවුන්නේ இல்ல. வைனோ வெஸ்ஸ வைனவா වැස්ස වහිනවා இல்ல. වහිනවා தான் அது. வහිனவாண்டா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். வெஸ்ஸ வெஸ்ஸன்றது அதுக்குள்ள போட தேவை. வெஸ்ஸங்கிற என்னது சார் வெஸ்ஸன்றது மலைக்குரிய கொமனான அது பேர். அது பொதுவான ஒரு பேர் ஒண்ணு. அது அதுல பேர். மலட பேர் அது. விளங்கிச்சா? மலட பேர் அது. வහිனவான்னு சொன்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். இறங்குது மழை பெய்யுது இல்ல இல்ல, அப்ப வாகனத்துல இருந்து இறங்குங்கிறது அது பஹினவா. அது பி சவுண்ட். இது வி சவுண்ட். இது வஹினவா. ரைட் 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 வஹினவாண்டா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். சரியா? வஹினவா. அது இது பஹினவா அது பஹினவா වහින. ஓகே அவ எப்படி சார் சொல்ற மழை விடலண்டு වැස්ස නතර වුණේ නැහැ. නතර වෙනවා. නික්கிறது. மழை நிக்கல. වැස්ස පෑවුවේ නෑன்னு சொல்லலாம். පෑවුවේ නෑ. அந்த இது நிவுண்ணேண்டு வராதா சார் இல்ல. ஒரு වැස්ස வீடியோ ஒன்றுல நான் අඩු වුණේ பார்த்தேன் නෑன்னு சொல்லுங்க. වැස්ස අඩු වුණේ නෑன்னு சொல்லுங்க. லேஸ். மழை குறையல. වැස්ස අඩු වුණේ නෑ. අඩු වෙනවා. වැස්ස අඩු වෙනවා. மழை விடுது. மழை குறையுது. அப்படின்னு அர்த்தம். மழை ஓயுதுன்னு சொல்றோம். වැස්ස අඩු වෙනවා. වැස්ස ටික ටික අඩු වෙනවා. மழை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடியோ ஒன்றுல பார்த்தேன் போல நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சில நேரம் இப்பதான் பார்ப்பேன் நான் என்னடா ලොකු වැස්සක් වහිනවාன்னு சொன்னா ஒரு பெரிய மழை ஒன்று பெய்யுதுன்னு அர்த்தம். ලොකු වැස්සක් වහිනවා. இப்ப மழை துளி தூறுதுன்னு சொல்றோம் தானே. மழை துளி தூறுதுன்னு சொல்றோம். அதுக்கு வந்துட்டு பொத கஹனவான்னு சொல்றோம். பொத வேட்டைனவா பொத கஹனவான்னு சொல்லுவாங்க.
பொத வெட்டினவா பொத கஹனவா என்று சொல்லுவாங்க. வேற என்ன சொல் படிக்க போறீங்க? இஸ்காக்கெல்லாம் டவுட் எல்லாம் இல்லையா? ஒரு ஒரு வசனம் படிக்க தேவையில்லையா? கேளுங்களேன். இல்மா கேளுங்க. சரி, ரஃபீக் மீன் பொரிக்கிறதுக்கு பொரித்தல் அது பதினவா பதினவா பொரிக்கிறது. பெத்தா பொரிச்சாச்சு. பொரியுது பதினவா வஹினவா பஹினவா அப்படியா சார்? பொரிச்சாச்சிக்கு என்ன சார் சொன்னீங்க பாஸ்ட்டுக்கு? பெத்தா பத்தா. அத அப்ப வெத்தான் முடிக்கிறது கல்யாணம் முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று தானே வரும். அது பெந்தா அது பெந்தா. பந்தினவா. இது பதீனவா அது பதி. பந்தீனவா. எப்படி கல்யாண கட்டத்தை பந்தீனவா. மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கேன் போல அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இனிமேல் இது விட்டானே ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்ட அந்த விஷயம் ஞாபகத்துல இருக்கு. அப்படிதான் இருக்குது. சரி, இதை எடுத்து நீங்க யூடியூப்ல போட்டுடுங்க ஃபேமிலி பாக்கெட். என்னது அதோட முடிச்சு விட போறீங்க. பந்தினவா அது பதினவா இது பந்தினவா. சரியா? அப்ப பொரியுது என்று சொல்லும் போது பெதேனவா பெதேனவா. பெதினவா. பெதேனவா. நாலு இது இருக்கேன் சார். நாலு இல்ல, அதுல நிறைய மதீனாவா அதுல நிறைய இருக்கு. பெத்தான்றத வெத்தாண்டிக்கிட்டு காட்டுவாசியா போயிரும். பெத்தான்ற பி சவுண்ட வியா மாத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது காட்டுவாசின்னு அர்த்தம். மம மாலு வெத்தா என்று சொன்னா நான் மீன் காட்டுவாசின்னு அர்த்தம். மம மாலு வெத்தாண்டா நான் மீன் பொரித்தேன்னு அர்த்தம். மம மாலு வெத்தாண்டா நான் மீன் சாப்பிடுற காட்டுவாசின்னு அர்த்தம். நான் மீனை வேட்டையாடும் அல்லது மீன் சம்பந்தப்பட்ட ஒரு காட்டுவாசின்னு அர்த்தம். மம மஸ் பெத்தான்னு சொன்னா நான் இறைச்சி பொரித்தேன். மம மஸ் வெத்தான்னு சொன்னா நான் இறைச்சி காடையன் காட்டுவாசி. பெத்தா அடுத்தது வெத்தா காட்டுவாசிண்டா. வெத்தாண்டா பொரிச்சிட்டேன், பொரிச்சாச்சு, பொரிச்சிட்டார், பொரிச்சிட்டால், அது நிறைய வரும். அப்ப வெத்தான்னு சொன்னா அது காட்டுவாசின்னு அர்த்தம். அப்ப வெத்தோன்னு சொன்னா காட்டுவாசிகள். வேற லோன்ல வந்து கத்திக்கிட்டு நிக்காத, அது எப்படி சார் சொல்றேன்? எனக்கு தான் கைது நிறைய நினைச்சிட்டேன் நான். உங்களுக்கு தான் அது லோலோன்னு கத்திக்கிட்டு இருக்காத. இப்ப சிங்களத்துல லோலோன்னு சொல்ல முடியாது. கேகஹன்னிப்பா கத்த வேண்டாம். கேகஹன்னிப்பா கத்திக்கிட்டு இருக்காதன்னு சொல்லும்போது கேகஹன்னிப்பா. இப்ப இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த சத்தமா கத்தி கொண்டிருக்கிற ஆளுக்கு நாம சொல்றது வந்து பெரிஹான் தின்னேப்பா. பெரிஹான் தின்னேப்பா. பெரிஹான் தின்னேப்பா. பெரிஹான் தின்னேப்பான்னு சொன்னா அந்த சத்தமா கத்துறது, கீச்சு கத்துறது இருக்குது. அப்படி கத்தி கொண்டிருக்கான்னு சொல்லுவோம். சும்மா சத்தம் போட்டு கத்தி கொண்டிருக்காதுன்னு சொல்லுவோம். லோன்னு கத்தி கொண்டிருக்கான்னு சொல்றோம். அதுக்கு சொல்லலாம் நாங்க பெரிஹான் தின்னேப்பா. பெரிஹான் தின்னேப்பா. இல்மா டவுட் கேளுங்களேன். நீங்க உங்களுக்கு ஒரு டவுட்டுமே இல்லையா? சாப்பாடு பரிமாறுறதுக்கு நாங்க வந்து பெதனவான்னு சொல்றது. பெதனவா பத் பெதனவான்னு சொன்னா சாப்பாடு பரிமாறுறது.
சரியா? வச்சு குடுக்குறது. ஒருத்தருக்கு வச்சு குடுக்குறது. அதான் பிதுனம். இப்ப ம். சரியா? சார் இப்ப இந்த இதுல பேச்சுகளை எல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஒரு கொமன் இருக்கும் நினைக்கிறேன் நான். பேச்சுகளை எல்லாம் அப்படி கேட்டுட்டு இருக்கிற டைம்ல ஓகே புரிஞ்சிட்டு போகும். சில விஷயங்கள் அப்படியோ புரியும். ஆனா அதை நம்ம பேச போகலாம் அந்த மாதிரி அதுல எப்படி பேசினியோ அந்த மாதிரி நம்ம வாயிலிருந்து வருது இல்லை. ம். அது அதுக்கு நல்ல அந்த ஒரு அந்த நல்ல ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா சரியா வரும். அதுதானே சார் சொல்றேன். இப்ப ஒரு பாட்டை கூட சும்மா சாதாரண ஒரு பாட்டை கூட கேட்டுட்டு இருக்கீங்களே எல்லாம் வழங்கிட்டு போகும். ரைட் கேட்டுட்டு தான் அதை திருப்பி ரிப்பீட் பண்றேன்டா அதே மாதிரி வருது அந்த எழுத்துக்களோட இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த எழுத்துக்களோட வருது வர்றது கஷ்டமா இருக்கு. அது வரும். பேசி பழகணும் மாதிரி அது வரும். வராம இல்ல. வரும். வரும் ஆனா வராது. வரும், 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 வரும். வராம இருக்காது, வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்க கொண்டு நான் அது இப்ப நான் கதைக்கிறேன். எனக்கு ஏதாவது பிழை வந்தா அதை நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லுவோம். அப்படித்தானே? அப்ப இதே விஷயத்தை இன்னொரு இடத்த நீங்க பாத்தீங்களா இருந்தா, இப்ப கதைக்கிறத விடுங்க. இப்ப நான் வேலையை செய்றேன். நான் இதுல எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேலையை செய்றேன். இதுல நான் பிழையா ஏதாவது செய்தேனாக இருந்தா எனக்கு அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தாங்க. இது பெரிய வாக்கியம். தமிழ்ல இது பெரிய வாக்கியம். நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிறேன். எனக்கு இதுக்கு முதல் நான் என்னது பிரியாணி எல்லாம் இதுக்கு முதல் நான் பிரியாணி இதெல்லாம் செய்ததில்லை. நான் செய்யறேன். ஆனா ஏதாவது எங்கேயாவது பிழை வருமா இருந்தா அது என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய வாக்கியங்கள். சிங்களத்துல இதுல ரெண்டு வார்த்தை சொன்னா போதும். தெய்வமே என்ன தெரியுமா? நான் எழுதுறேன். நான் கடிதத்தை எழுதுறேன். எங்கேயாவது ஒரு இடத்த எழுத்து பிழையா இருந்துச்சுன்னு சொன்னா அவடத்தை என்ன எழுத்து வரும்னு சொல்லித்தாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாத்தீங்களா? அவ்வளோத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. இப்ப இதை டிரான்ஸ்லேட் பண்ணினா என்ன தெரியுமா வரும்? நான் எழுதுறேன். நான் கடிதம் எழுதுறேன். எங்கேயாவது ஒரு இடத்த இந்த எழுத்து பிழை வருமா இருந்தா அதுல என்ன எழுத்து பிழையா இருக்குதுன்றது சொல்லுங்க. நான் அதை செய்து கொள்றேன். இப்ப இவ்வளவு சொல்ல போக்குல மம லியனவா ஒஹே ஹரி மட்ட அக்குரு வெரதுரு ஏ அக்குரு முகத்த கீழே மட்ட கியான்னு மம ஹதன் இவ்வளவெல்லாம் தேவையில்லை. மம லியனவா மட்ட வெரதுரு கீழதேன்னு அவ்வளவுதான். நம்ம கதா கருணுவா வெரதுனுத் கீழதேன்னு அவன் வெட கருணுவா வெரதுனுத் கீழது வெரதுனுத் கீழதேன்னு அர்த்தம். வெரதுனுத் தெரிஞ்ச வார்த்தை தானே நமக்கு. வெரதுனுத் கீழதேன்னு கதாகரனோ வெரதுனுத் கீழதேன்னு மாமா கதா கருணா நான் கதைக்கிறேன். வெரதுனுத் கீழதேன்னு எங்கேயாவது பிழை வந்துச்சுன்னா எனக்கு அதை என்னன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அது வெரதுனுத் கீழதேன்னு ஒத்த சொல். வெரதுனுத் பிழைச்சால் கீழதேன்னு சிம்பிள் இதை போட்டு நாம உருட்டி நான் நீங்க சொன்ன மாதிரி ஆன்சர் பண்றேன்டா இது இன்னைக்கு எழுதி வச்சுதான் ஆன்சர் பண்ணுவோம். அதைத்தானே சொல்றேன். இப்ப நிறைய ஆசிரியர் மாற பிரச்சனையுமா தானே சொல்ல போக்குள்ள அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியே கொடுக்குற அதை ஃபீல் பண்ணி கதைக்க விடுறல. என்னண்டா அந்த அந்த அவங்களுக்கு அவ்வளவுதானே தெரியும். அதை டிரான்ஸ்லேட் அதுல எப்படி கதைச்சா அது செட் ஆகும்ன்றது கூட இன்னும் நிறைய 100% ஆசிரியர்மாருக்கு தெரியாது. அது சிங்களம் படிப்பிக்கிற 100% ஆசிரியர்மார்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுப்பாங்களோ தவிர அவங்களுக்கு அது தெரியாது என்னண்டு. சில ஆசிரியர்மாருக்கு கதைக்கவே தெரியாது. ஆனா சொல்லி தருவாங்க. சொற்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. கதைக்க சொல்லி பாருங்க. முடியாது, நடக்காது. யாழ்ப்பாணத்துல நிறைய சேர் மறக்கன்னு இருக்கேன் நான். அதுல இந்த சில விஷயங்களுக்கு எனக்கு புரிய வைக்கிறதுக்கு பல நம்மட வாக்கியங்களை நாம யூஸ் பண்றோம். அதுல சில விஷயங்கள் மண்டையில வரும் டக்குன்னு. இந்த புழுவை 2ஆ வெட்டி புழு 1 புழு 2 அதை பிரிச்சு வச்சதால அந்த மறக்க மாட்டா. சில விஷயங்கள் மறக்காது. அப்படி அந்த நடைமுறை பாஷைகளை பேசி அந்த இது பண்ணும்போது சில விஷயங்கள் இதாகும். அதுதான் விளக்கம். சரியா?